வணக்கம், நான் உங்கள் வாண்டரிங் மாங்க் சத்யா. சமீபத்தில் கரூர் சென்ற தமிழக முதலமைச்சர் விஜய் அவருடைய பிரச்சாரத்தில் 2025 செப்டம்பர் மாதம் இறந்த அந்த ஒரு 41 குடும்பங்களுக்கு ஒரு 31 பேருக்கு அரசு வேலைக்கான அந்த அரசாணையை அவர் கொடுத்துட்டு வந்தார். அதில் பல்வேறு எதிர்வினைகள், விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் நிறையா அதில் இருந்துட்டு இருக்கும்போது நம்ம அதை பேசாமல் இருந்தால் சரியாக இருக்காது, நம்மளுடைய சார்பாக நம்மளுடைய அனாலிசிஸ் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இந்த வீடியோ. இதில் அவங்க போட்டிருக்க அந்த 31 போஸ்டிங்ஸ் அதை பற்றி ஒரு சின்ன ஒரு டேட்டா, அப்புறம் அதோடைய ஒரு சின்ன அனாலிசிஸும் நம்ம பார்த்துருவோம். இந்த வேலை எப்படி அவங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா, இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர் நடிகராக ஒரு கட்சி தொடங்கி ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு கரூருக்கு போகிறாரு. அவரை பார்க்க போய் முண்டியடித்து ஒரு ஒழுங்கீனமான ஒரு கூட்டம் அவரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சிட்டு போயிட்டு அங்கே பல்வேறு சிக்கல், போலீஸார் சொன்ன அறிவுறுத்தல்கள் எதுவுமே அந்த கட்சியினர் கேட்கலை, அந்த கட்சி தொண்டர்கள் கேட்கல, தலைவர்கள் கேட்கலை. அதனால் பல்வேறு சிக்கல்கள் அந்த இடத்துல நடந்தது. அதனால் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு, மரக்கிளை மேலே ஏறி நின்று அதிலிருந்து ஒருத்தவன் கீழே விழுந்து ஒரு பிஞ்சு குழந்தை குடல் வெளியில் குடல் சரிஞ்சு செத்துச்சு அந்த ஒரு குழந்தை. அதெல்லாம் நினைக்கும் போதே இன்னும் அவ்வளோ கோரமாக இருக்குது நமக்கு. அவ்வளோ கொடுமையாக இருந்துச்சு அந்த சம்பவம். 41 பேர் உயிரிழந்ததுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரே சம்பவத்தில் ஒரு நடிகரை பார்க்க போன ஒரு கூட்டம், அவ்வளோதான் இந்த மரணத்துக்கான காரணம். இப்போ அவங்களுக்கு அந்த ஃபேமிலியில் இருந்தவங்களுக்கு அரசு வேலை கொடுத்துருக்காங்க. அது ஒரு அரசாணை அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்திருக்காரு முதல்வர். அந்த விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டேட்டாவும் நம்ம பார்த்துருவோம். அதாவது தமிழகத்தில் பெரும்பான்மையான அரசு நிறுவனங்களுக்கான வேலைவாய்ப்பு டிஎன்பிஎஸ்சி மூலயமா நடக்கும். அது குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, அதுக்குள்ளேயே நிறைய பிரிவுகள் இருக்கும். அதில் குரூப் 4க்கான ஒரு முக்கியமான தேர்வு தான் நமக்கு இந்த விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ஸு, அந்த வேலைகள் எல்லாமே அவங்க தேர்வு பண்ணுற அந்த பரீட்சை. அதாவது அந்த குரூப் 4ல் கால் ஃபார் பண்ணும்போது அதிகமாக வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அந்த போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிறவங்க அப்ளை பண்ணி அதை எழுதுகிறாங்க. நமக்கு எல்லாத்துக்கும் அது தெரிஞ்ச விஷயந்தான். போன வருஷம் ஜூலை 2025 ஒரு கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. தமிழகம் முழுவதும் குரூப் 4க்கு ஒரு 5000 போஸ்டிங் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் எவ்வளோ பேர் நமக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம சொல்கிற அந்த 2025 ஜூலையில் நடந்த பரீட்சைக்கு ஒரு 5307 பதவிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால் ஃபார் பண்ணதில் கிட்டத்தட்ட 13,89,738 பேர் அந்த பரீட்சைக்கு தேர்வுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 14 லட்சம் பேர். அப்படின்னா ஒரு போஸ்டிங்க்கு அப்படின்னு பார்த்தோம்னாலே நமக்கு ஒரு 200 பேர் 250 பேர் அதில் ஒரு போஸ்ட்டுக்காக மட்டுமே அவங்க போட்டி போட்டிருக்காங்க. இது அவ்வளோ பெரிய ஒரு கௌரவமான விஷயம். இந்த விஷயத்துக்காகவே அவங்களுடைய வாழ்க்கையை இளைஞர்கள் இந்த வேலைக்காக மட்டுமே அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. நம்ம காலேஜ் போகிறோம், காலேஜ் ஒரு 20-22 வயசில் 23 வயசில் முடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உட்காந்து ஃபுல்லாக இந்த பரீட்சைக்காக அவங்கள தயார் பண்ணுறாங்க. ஒரு 5-6 வருஷம் கிட்ட இந்த பரீட்சையை நம்ம கிளியர் பண்ணிவிட்டு எப்படியாவது கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு நம்ம உள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உசுரை கொடுத்து அவங்களுடைய நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூக்கம், அவ்வளோதான். காலையில் எழுந்திரிச்சாங்க அப்படின்னா ஒரு 4 மணிக்கு 4:30க்கு எழுந்திரிச்சாங்க அப்படின்னா நைட்டு ஒரு 11-11:30 மணி வரைக்குமே அவங்க இந்த விஷயத்தை மட்டுமே அவங்க செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸாம்லலாம் அடுத்த எக்ஸாம்லாம் நமக்கு அந்த போஸ்டிங் வந்துடும், எப்படியாவது நம்ம கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க பல்வேறு இளைஞர்கள், தமிழகத்தை சேர்ந்த இளைஞர்கள். நமக்கு தமிழ்நாட்டில் ஏற்கனவே நம்ம நிறைய தடவை இதே விஷயம் பேசியிருக்கோம். நம்ம ஒரு 69% ஒரு ரிசர்வேஷன் பாலிசி தான் தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்குமே அந்த அரசு வேலைகளில். அதில் நமக்கு டிஎன்பிஎஸ்சியிலுமே நமக்கு அதே தான் அப்ளை ஆகும். ஓப்பன் காம்படிஷன் ஜென்ரல் டர்ன் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு 31%, பிசிக்கு 26.5, பிசி முஸ்லீம்ஸுக்கு 3.5,
எம்பிசி அப்புறம் டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ்க்கு ஒரு 20. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடியே ஒரு சில வீடியோவில். இது வந்து நமக்கு தெரிஞ்ச அந்த வெர்டிக்கல் ரிசர்வேஷன், அதாவது கம்யூனல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்கிற அந்த சாதி வாரியான அடிப்படையிலான அந்த ரிசர்வேஷனுக்குள்ளே இந்த டிஎன்பிஎஸ்சி போஸ்டிங்ஸ் எப்படி போகும் அப்படிங்கிறது இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன்ஸ் கோட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நமக்கு பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீமு, ஜென்ரல் டர்னு இதெல்லாம் நமக்கு இருந்தாலுமே இதுக்குள்ளே குட்டி குட்டி குட்டியாக ஒரு ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 120 வேலையை வாங்க முடியும் ரோஸ்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம ஃபிட்டின் ஆனாதான், அதாவது இப்போ ஜென்ரல் டர்ன், அதாவது ஓப்பன் காம்படிஷன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே ஹையர் மார்க் எடுத்த எல்லா கம்யூனிட்டியுமே உள்ளே வந்துடுவாங்க. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாமே அதுக்குள்ளே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பிசி கிளாஸஸ்க்கு அப்படின்னு வரோம் அப்படின்னா அதுக்குள்ளேயுமே வந்து நிறையா சப்டிவிஷன், அந்த ரோஸ்டர் கோட்டான்னு சொல்கிற விஷயங்கள் இருக்குது. பிசியில் உமனு, அதில் உமனில் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வரவங்க, அதுக்கப்புறம் விடோ வராங்க, அதுக்கப்புறம் மென்னில் வந்து அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வரவங்க, அதே மாதிரி எம்பிசியில் இருக்குது, அதே மாதிரி வந்து எஸ்சியில் இருக்குது. அது எஸ்சிக்குள்ளேயே வந்து அருந்ததியருக்கான அந்த உள்ஒதுக்கீடு. இது போக பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் PSTM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டா இருக்குது. அது இல்லாமல் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கான ஒரு கோட்டா இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணி, அவங்க உழைச்சி இதுக்கான மார்க்கு கட் ஆஃப் அவங்க எடுத்து ஸ்கோர் பண்ணி அந்த பரீட்சையை அவங்க கிளியர் பண்ணணும். 200 கொஸ்டின்ஸ் அவங்க அட்டன் பண்ணுறாங்க. ஒரு கொஸ்டினுக்கும் 1.5 மார்க்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 300 மார்க்குக்கான ஒரு தேர்வு அவங்க எழுதிட்டு வராங்க. அது அவங்க எழுதுறதுக்கு, அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர் நம்ம கூட இருந்து பார்த்துருக்கோம். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை நிறைய பேர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இதுக்கு உட்காந்து படிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படிச்சுட்டு இருந்திருக்காங்க. பல பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. பல பேருக்கு வந்து போதும் சார் இதோட விட்டுக்கலாம், நம்ம இதுக்கு மேலே ஒன்றும் செட் ஆகாது சார், ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போன பசங்களுமே இருக்காங்க. நம்ம பல்வேறு ஊர்களில் அவங்க ப்ரிப்பரேஷன் பண்ணுறதை கண்ணு முன்னாடியே பார்த்துருக்கலாம். நான் மதுரை போனப்போ மதுரை கலெக்டரேட்டுக்கு பின்னாடி வந்து நிறைய மரங்கள் இருக்கும். ஒரு குட்டி ஒரு பார்க்கு மாதிரி, காடு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு ஊர்களில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 100-200 பசங்க வந்து அங்கே உட்காந்து அந்த ஆம்பியன்ஸ்க்காக அவங்க படிக்கிறாங்க. திண்டுக்கல்லேருந்து கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் மதுரைக்கு வரத்துக்கு நமக்கு ஆகுது. அந்த மதுரைக்கு வந்து இங்கே உட்காந்து இந்த ஆம்பியன்ஸில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், அப்படி தான் மைண்டு செட் ஆகும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கலெக்டர் ஆஃபீஸ் பின்னாடி இருக்கிற அந்த இடத்துல பசங்க படிக்கிறாங்க. அவங்க அப்படி முன்னாடி வந்தாங்க அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே அந்த போகிற ஆஃபீஸர்ஸு அந்த ஒர்க் பண்ணுற அந்த அட்மாஸ்பியரெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக ஒரு வெறி உண்டாகுது அவங்களுக்கு. நம்ம கிளியர் பண்ணிவிட்டு எப்படியாவது இதுக்குள்ளே நம்ம வந்துடணும் இந்த சிஸ்டம்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி விருதுநகர் போனோம் அப்படின்னா விருதுநகரில் வந்து போட்டித் தேர்வுக்கு பயில்வோர் பூங்கானே ஒன்று வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க கலெக்டர் ஆஃபீஸ் மூலியமாக. கிட்டத்தட்ட ஒரு 30-35 கோடி போட்டு ஒரு பார்க்கு, அதாவது படிக்கிறதுக்கான வசதி, அந்த பெஞ்சு, குடிநீர், கழிப்பறை வசதி எல்லாமே பண்ணி பயிலோருக்கான போட்டித் தேர்வு பயிலோருக்கான பூங்கான்னு சொல்லி அங்கே செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அங்கே ராஜபாளையத்துலேருந்துலாம் வந்து பசங்க உட்காந்து விருதுநகர்லாம் அந்த இடத்துல படிச்சுட்டு போகிறாங்க. இதே மாதிரி நிறைய இடங்களில் நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயில் போனோம் அப்படின்னா அங்கே வந்து டெய்லி சாயங்காலம் நம்ம கோயிலுக்கு போகிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே பல பசங்க வந்து அந்த ஒரு முருகர் சன்னதி இருக்கும் வடக்கு கோபுரம் பக்கத்தில், அங்கே உட்காந்து நிறைய பசங்க நம்ம படிக்கிறத பார்க்க முடியும். விருதாச்சலத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து வேடப்பர் கோயில் பக்கத்தில் இருக்க அந்த ஏகநாயகர் கோயிலில் அந்த கோயிலுடைய நிர்வாகமே வந்து டேபிள், சேரு, குடிநீர், கழிப்பறை வசதிகள் வந்து அந்த போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகிற பசங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இது அவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம். இந்த போட்டித் தேர்வுகளை கிராஸ் பண்ணி நம்ம உள்ளே வரணுங்கிறது. அதாவது 5000 போஸ்டிங்க்கு ஒரு 14 லட்சம் பேர் வந்து போட்டி போடுறாங்க அப்படின்னா அதோடைய முக்கியத்துவம், அது எவ்வளோ கஷ்டமான ஒரு தேர்வு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த போட்டித் தேர்வுகளோட முக்கியத்துவம் பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம பேசணும் அப்படின்னா, இப்போ கரூரில் அவங்க பதவி வழங்கி இருக்கிற அந்த 31 பேருடைய லிஸ்ட்டை நம்ம ஒரு கிளான்ஸ் பாருங்கள். இதில் முதல்ல இருக்கிறது ஆனந்த ஜோதி இளநிலை உதவியாளர் பள்ளிக்கல்வித்துறை, திருமதி நிவேதா இளநிலை உதவியாளர் பள்ளிக்கல்வித்துறை, அந்த மாதிரி சொல்லிட்டு போஸ்டிங்ஸ் அவங்க போட்டிருக்காங்க. இரவு காவலர், மணியடி, அலுவலக உதவியாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்வேறு ஊர்களில் இவங்கெல்லாம் சார்ந்த, அதாவது விஜயை பார்க்கறதுக்காக கரூருக்கு வந்த கூட்டத்தில் இறந்தவங்க திண்டுக்கல், சேலம்,
கரூர், நாமக்கல், இந்த மாதிரி பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து அந்த இடத்துக்கு போய் அந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்களுடைய ஃபேமிலி இவங்க எல்லாமே லிஸ்ட்டில் உங்களுக்கு பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். பல்வேறு இளநிலை உதவியாளர்கள் போஸ்டிங்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ஸ் போஸ்டிங்கு. இதில் நம்ம ஒரு கன்சாலிடேட் பண்ணி அந்த லிஸ்ட்டை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஜூனியர் அசிஸ்டண்ட் இளநிலை உதவியாளர் 21 பேருக்கு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு அலுவலக உதவியாளர் 6 பேருக்கு, இரவு காவலர் நைட் வாட்ச்மேன் வந்து 3 பேருக்கு, மணியடி ஒரு நபர் அப்படின்னு சொல்லி ஒரு 31 போஸ்டிங்ஸ்க்கான பணி ஆணை முதல்வர் வந்து அன்னைக்கு கொடுத்துருக்காரு. நம்ம இதில் ரொம்ப முக்கியமாக கவனம் செலுத்தி பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க கொடுத்துருக்கிற அந்த இளநிலை உதவியாளர் போஸ்டிங்க்கு, ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு 21 பேருக்கு அதில் என்ன ஒரு தர்ம சங்கரமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது எல்லாமே வந்து குரூப் 4க்குள்ளே வரக்கூடிய போஸ்டிங்ஸ். நம்ம ஏற்கனவே அந்த பசங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க படிச்சுட்டு வரத்துக்கு. ஒரு சில ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு சில ஃபேமிலியால் முடியலை, அவங்க ஒரு அளவோடு முடிச்சுட்டு எங்களுக்கு போதும், இதுக்கு மேலே முடியாது, நான் வேறு ஏதாவது தனியார் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியில் படிக்கிற பசங்களை மீறி இந்த 21 போஸ்டிங்ஸு அவங்களுக்கு இப்போது கொடுத்துருக்காங்க. ஒரு நடிகரை பார்க்க வந்து மிதிப்பட்டு செத்த அந்த குடும்பத்தோடைய உறவினர்களுக்கு. இதில் பார்த்தோன்னாலே உங்களுக்கு தெரியும், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 2 பேருக்கு ஜூனியர் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஊரக வளர்ச்சி ஊராட்சி துறையில் ஒரு 11 பேருக்கு கொடுத்துருக்காங்க. பள்ளி கல்வித்துறையில் ஒரு 5 பேருக்கு கொடுத்துருக்காங்க. காவல்துறையில் ஒரு 2 பேருக்கு, பேரூராட்சி துறையில் ஒருத்தவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 21 போஸ்டிங்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் அந்த முதலாக இருக்கிற அந்த பதிவுத்துறைங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் எவ்வளோ மார்க்கு அவங்க ஸ்கோர் பண்ணணும் கட் ஆஃபில் அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட வந்து 185 மார்க்கு ஒரு இளைஞரோ இல்லை ஒரு இளைஞையோ வந்து அவங்க அந்த ஸ்கோர் பண்ணியிருக்கணும். பதிவுத்துறையில் அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கே அவங்க வாங்கிறதுக்கு. நான் சொல்கிறது ஒரு எம்பிசிக்கான ஒரு கோட்டான்னு வச்சுப்போமே. அப்போது ஜென்ரல் டர்னில் வரவங்களுக்கு அது எவ்வளோ அந்த கட் ஆஃப் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். அடுத்தது பார்த்தோன்னா ஊரக வளர்ச்சி ஊராட்சித்துறை, அதெல்லாம் வந்து 11 போஸ்டிங்ஸ் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க. நான் வந்து கல்லூரியில் பணியாற்றும் பொழுது என் கூட வந்து ஒரு பையன் வந்து பணியாற்றினார். ஆசிரியர் வந்து மெக்கானிக்கல் மேஜரு, அவர் பாலிடெக்னிக் காலேஜில் டிப்ளமோ மெக்கானிக்கல் பசங்களுக்கு வகுப்படுத்திக்கிட்டு இருந்தார். அவர் வந்து அந்த வேலையை விட்டுட்டு 3 வருஷம் உட்காந்து அவரோட குடும்பத்துடைய செலவுகளையும் சமாளிச்சுட்டு இந்த பணிக்கு போகணுன்னு சொல்லி உட்காந்து தயார் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு ஆஃபீஸில் போயிட்டு இந்த போஸ்டிங்கில் உட்காந்துருக்காரு. அவர் ரெகுலராக பேசும்போது அவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு. திரும்ப திரும்ப இந்த விஷயம் நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, அதோட முக்கியத்துவம் நம்மளுடைய நேயர்களுக்கு புரியணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கம்தான். இப்போ அவங்க போட்டிருக்கிற அந்த போஸ்டிங்ஸ்க்கான பே ஸ்கேல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு எவ்வளோ சேலரி வரும், சம்பளம் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு வந்து பேசிக் பே ஒரு 19,000 ரூபா வரும், 19,500. டிஏ எல்லாம் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்தோன்னா ஒரு 26 ரூபா கிட்ட வரும். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு 15,700 பேசிக்லேருந்து ஒரு 20 ரூபா வரைக்கும் வரும். அதே மாதிரி நைட் வாட்ச்மேனுக்கும் மணி அடிக்கும் அதே ஒரு பே ஸ்கேல்லே அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போது 2 வருஷம் ப்ரொபோஷன் பீரியடில் அவங்க அங்கே ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக போயிட்டு அப்புறம் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் அப்படியே வந்து அவங்களுடைய அந்த கரியர் கிராஃப் வந்து இருக்க போகுது. ஏன் இந்த விஷயங்கள் நம்ம திரும்ப இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த வீடியோவில் பேசுகிறோம் அப்படின்னா, அவ்வளோ கஷ்டம் வந்து இந்த போஸ்டிங் போகிறதுக்கு இளைஞர்கள் வந்து பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இது கிடச்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது ஒரு நடிகரை பிரச்சாரத்துக்கு, அவருடைய கட்சி பிரச்சாரத்துக்கு வந்த ஒரு நடிகரை பார்க்க போய் இந்த கூட்டம் மிதிப்பட்டு செத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. இது யாராலையும் மறுக்க முடியாது. கருணை அடிப்படையிலான இந்த பணி நியமனங்களை வந்து விஜய் வழங்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த செய்திகள் வர தொடங்கின உடனேயே வந்து பல்வேறு விமர்சனங்கள் கருத்துக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் பலர் வந்து இந்த வேலைகள் வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுல என்ன தப்பு, இதுக்கு முன்னாடியில் வந்து எந்த விஷயத்துக்குமே வந்து கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கலையா, கவர்மெண்ட் வேலை, இதில் என்ன இருக்குது, ஏன் இதை வந்து ஒரு பெரிய விஷயம் ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கேட்குறாங்க. கொடுத்துருக்காங்க. கருணை அடிப்படையிலான ஒரு வேலை பல்வேறு நிகழ்வுகளில் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது அது என்ன சம்பவம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது ஸ்டெர்லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நிறுவனம், ஒரு கார்ப்பரேட் நிறுவனம்
தமிழ்நாட்டுடைய இயற்கை மாசுபடுறதுக்கு மக்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பொருளை தயாரிக்கும் போது அதை எதிர்த்து போராடி 100 நாட்கள் போராடி இறுதியாக வந்து போலீஸார் அதை வன்முறையாக மாற்றும் போது அதில் அந்த நிகழ்வில் சுடப்பட்டு இறந்த அவங்களுடைய குடும்பங்களுக்கு அது கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வேலை. போலீஸோடைய ஒரு கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாகி போலீஸ் ஸ்டேஷனில் மரணம் அடைஞ்ச அந்த குடும்பங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி கருணை அடிப்படையிலான வேலை. நீங்கள் எதுக்கு இந்த கருணை அடிப்படையிலான வேலை இப்போ வாங்கியிருக்கீங்க? இந்த மாதிரி ஏதாவது போராட்டம் பண்ணீங்களா? இல்லை மக்களுடைய உரிமைகளுக்காக வந்து கொடுங்கோல் அரசை வந்து நாங்கள் எதிர்த்து நின்னோம் அப்படிங்கிற மாதிரி நின்னீங்களா? ஒரு சினிமா நடிகராக இருந்தப்போ அவரை பார்க்கறதுக்கு ஒரு கும்பலாக போய் நீங்கள் இறந்துருக்கீங்க. அதாவது எப்படி, காலையில் ஒரு டைம் சொல்கிறாங்க, மதியம் ஒரு டைம் சொல்கிறாங்க, இந்த டைமுக்கெலாம் வருவாருன்ட்டு. அதெல்லாம் மீறி அவர் வந்து சாவகாசமாக வந்து எவன் வீட்டில் இழவு விழுந்தா என்னாங்கிற மாதிரி நைட்டு ஒரு 7:45 வந்து அந்த இடத்துல நிற்கிறாரு. அவரை பார்க்கறதுக்கு காலையிலேருந்து சோறு தண்ணி இல்லாமல் 1.5 வயசு குழந்தை 2 வயசு குழந்தைய நீங்கள் கையில் தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா இது யார் மேலே தவறு? போலீஸ் வந்து எவ்வளோ பாதுகாப்பாக அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அந்த சம்பவம் நடந்த ஓரிரு நாள்லேயே வந்து பல்வேறு கட்டங்களாக அவங்க விலக்கி சொல்லிட்டாங்க அப்போது இருந்த காவல்துறை அதிகாரிகள். அப்படிங்கும்போது இது யார் மேலே தவறு? கவர்மெண்ட் சொல்கிறாங்க இது மாதிரி வந்து இந்த பிரச்சார கூட்டத்துக்கு குழந்தைங்களை தூக்கிட்டு போகாதீங்க அப்படின்ட்டு. போலீஸ் அதிகாரிகள் அறிவுரை சொல்கிறாங்க, குழந்தைங்களை தூக்கிட்டு போகாதீங்க, கூட்ட நெரிசல்லாம் அதிகமாக வருது இந்த வர இந்த நடிகரை பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு. அந்த கட்சியிலேருந்தே சொல்கிறாங்க. இதை எதையுமே மதிக்காமல் நீங்கள் எல்லாம் போயிட்டு அங்கே கும்பலாக இருந்து அவரை பார்க்குறதுக்கு அந்த தள்ளுமுள்ளெல்லாம் அவருக்கு உங்கள் உயிர் மேலே கவலை இருந்துச்சா? அப்போது இப்போ இன்றைக்கி வந்து கரூர் போயிட்டு ட்ராமா பண்ணிட்டு அவர் வந்துட்டார் அப்படின்னோடனே இன்றைக்கி அவர் புனிதர் ஆகிட்டாரா? அவர் தூய சக்தி ஆகிட்டாரா? அன்றைக்கி அவர் ஏர்போர்ட்டில் திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்கும் போது 30 பேர் இறந்துட்டாங்கிற தகவல். அப்போது ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க, சார் 30 பேர் இறந்துட்டாங்க, என்ன சார் சொல்கிறீங்கன்னா, திரும்பி கூட பார்க்காம பிடிங்கி அடிச்சுட்டு ஓடினவர் தானே. அது சாவகாசமாக 3 நாள் கழித்து தானே வீடியோ போட்டார். இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரெக்ரெட் இருக்கா அவருக்கு? இது மாதிரி என்னை பார்க்க வந்து இவ்வளோ பேர் நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு பொறுப்புணர்ச்சி, அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லி பேசுகிறாங்கல்ல. இப்போ லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம் கிழிச்சிட்டோன்ட்டு அந்த அக்கௌண்டபிலிட்டி கொஞ்சமாவது அவங்க அந்த அவருக்கோ இல்லை அவங்க கட்சியிலையோ யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இருந்துச்சா? இன்றைக்கு வரைக்கும் இருக்கா அவங்களுக்கு? எங்கே போனாலும் கூட்டம் போட்டு, திருச்சியில் கூட்டம் போட்டாலும் சரி, வேலூரில் கூட்டம் போட்டாலும் சரி, சென்னையில் கூட்டம் போட்டாலும் சரி, எங்கே கூட்டம் போட்டாலும் வந்து என்ன பழி சொல்கிறீங்க, ஏன் மேலே பழி போடுறீங்கன்னு பேசுகிறாரு. இது எல்லாத்துக்கும் யார் காரணம்? அவர் மனசாட்சிப்படி யோசித்து அவர் பேசணும், இல்லை அவர் கூட இருக்கிறவங்க யோசிக்கணும். இத்தனை பேரை சாகடிச்சிட்டு 41 பேரை சாகடிச்சிட்டு அவங்களுடைய அந்த சமாதி மேலே இன்றைக்கி உட்காந்து தான் நீங்கள் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சி இல்லை உங்களுக்கு. இப்போ கரூரில் பேசின போது கூட போலீஸ் வந்து எங்களை வழி நடத்தலை, ஒரு நாடகம் போட்டு கொண்டு வந்து இங்கே நிற்க வச்சு எங்களை கொண்டுட்டாங்க, இல்லை எங்கள் குடும்பங்கள் சேர்ந்தவங்கள அப்படின்னு சொல்லி ட்ராமா போட்டிருக்கீங்க. போலீஸ் இப்போ உங்கள் கையில் தானே இருக்காங்க. 65 நாள் ஆட்சியில் நீங்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு போலீஸ் அதிகாரி மேலே இங்கே இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்தீங்களா? இப்போ நீங்கள் குற்றம் சொல்கிறீங்களே, அந்த நீங்கள் சொன்ன அந்த காவல்துறை அதிகாரிகள் இன்றைக்கி முதலமைச்சராகிய உங்களுடைய கீழே இருக்கிற அந்த துறையில் தான் வேலை பார்க்குறாங்க. உள்துறையில் காவல்துறை அதிகாரி வேலை பார்க்குறாங்க. அவங்க மேலே உங்களால் நடவடிக்கை எடுக்க முடிஞ்சுதா? அப்புறம் எதுக்கு இன்றைக்கி வந்து கரூரில் என்ன ட்ராமா போட்டுட்ருக்கீங்க? அன்னைக்கு கரூருடைய எஸ்பியாக இருந்தவர் யார்? இன்றைக்கி அவர் எங்கே இருக்கார்? உங்களுடைய கவர்மெண்ட்டில் சங்கரன் கோயில் பெட்டாலியனில் எஸ்பியாக இருக்காப்புல. அங்கே இருந்த டிஎஸ்பி எல்லாம் இன்றைக்கி எங்கே இருக்காங்க? கரூர் டிஎஸ்பி, அரவக்குறிச்சி டிஎஸ்பி, குளித்தலை டிஎஸ்பி எல்லாமே எங்கே இருக்காங்க? எல்லாம் உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில், உங்களுடைய கவர்மெண்ட்டில் ஒருத்தர் கடலூரில் இருக்கார், ஒருத்தர் தூத்துக்குடியில் டிஎஸ்பியாக இருந்துகிட்டு இருக்காரு. அன்றைக்கி ஐஜியாக இருந்தவர் இன்றைக்கி எங்கே வச்சுருக்கீங்க நீங்கள்? நிர்மல்குமார் ஜோஷியை. அவர் சென்னையில் ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு ஐஜிபி ரேஞ்சில், அசிஸ்டன்ட் கமிஷனர் ரேஞ்சில் நீங்கள் உட்கார வச்சுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது யார் மேலே நீங்கள் குற்றம் சொல்கிறீங்க? எதுக்கு இந்த ட்ராமா போட்டுட்ருக்கீங்க? இல்லை எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன அப்படி இருக்கா? எல்லா மக்கள் எல்லாம் இழிச்சவாயனுங்க, நீங்கள் எது சொன்னாலும் நம்பிட்டு இருப்பாங்க, எது ட்ராமா போட்டாலும் நம்பிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இந்த விஷயங்கள் பற்றி, இந்த தாவேக்கா ஆட்சி பண்ணுற அந்த விதம் பற்றி நம்ம பேசக்கூடாது அப்படின்னு தான் இருந்தோம். நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பற்றி பேசக்கூடாதுன்னு வந்து முடிவெடுத்து தான் நம்ம சேனலில் இருந்தோம். ஆனால் வந்து நடக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது யாருமே அந்த விஷயங்களை பேசலை அப்படின்னா, நம்மளும் அதை பேசாமல் இருந்துட்டோம் அப்படின்னா
ஊமி ஜனங்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் நம்மளும் போயிடுவோம். அந்த நடிகர் இன்னைக்கு சிஎம்மாக இருக்கிற அந்த நடிகர் என்ன பண்ணாலும் வந்து மக்கள் ஏற்றுப்பாங்க, அவர் எது பண்ணாலும் வந்து மக்கள் ஒத்துப்பாங்க, அவரை வந்து ஒரு மீட்பராக மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த இமேஜ் அது உடையாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் வந்து பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த கரூர் சம்பவத்தில் இறந்த எல்லாத்துக்கும் வந்து உங்கள் கட்சி வந்து நீங்கள் ஆட்சியில் இல்லாத போது ஒரு 20 லட்சம் கொடுத்துருக்கீங்க, திமுக வந்து ஒரு 10 லட்சம் கொடுத்துருக்காங்க 30, அதிமுகவில் ஒரு 5 லட்சம் 35, பாஜகவில் ஒரு 2 லட்சம், எவ்வளோ ஆச்சு 37 லட்சம் அந்த குடும்பங்களுக்கு ஏற்கனவே வந்து காம்பன்சேஷன் கொடுத்தாச்சு. இப்போது நீங்கள் கம்பேஷனேட் ஆர்டர் போடுறோம், கருணை அடிப்படையிலான ஒரு வேலைவாய்ப்பு தரோம் அப்படிங்கிறதுலாம் வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரியல. உங்கள் கவர்மெண்ட் நடக்குது, ஆளுங்கட்சியாக இருக்கீங்க, ஃபண்டு இருக்குது அப்படிங்கும்போது எடுத்து ஆளுக்கு எல்லா குடும்பத்துக்கும் ஆளுக்கு ஒரு 1 கோடி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அவங்க ஏதாவது தொழில் பண்ணிட்டு போகிறாங்க, இல்லை ஏதாவது பண்ணிட்டு போகிறாங்க. அதை விட்டுட்டு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இளைஞர்கள் வாங்கக்கூடிய விஷயத்தை ஏன் இப்படி தூக்கி கொடுக்குறீங்க? இல்லை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல. இந்த மாதிரி இப்போ அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, இந்த இரவு காவலர், அந்த மாதிரி ஒரு பணி போட்டிங்கல்ல, அது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு த்ரூ கலெக்டரேட் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சிஸ் இருக்குங்கும்போது கலெக்டரேட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அது அவங்க இன்டர்வியூ பண்ணி எடுக்கிற போஸ்ட் தான். அந்த மாதிரி வந்து இருக்கிற போஸ்ட் தான் அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கலாமே. அதுக்கே டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற அந்த போஸ்டிங் தான் கொடுக்கணுமா? இப்படிலாம் அவங்களுக்கு கைடு வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னு தெரில. ஒரு அரசு நிர்வாகம் ஒரு எப்படி நடக்கணுங்கிற அந்த ஒரு முதிர்ச்சியே இல்லை, அந்த அறிவே இல்லாத ஒரு தன்மை தான் இந்த விஷயம் காட்டுது. அப்புறம் வந்து இவங்களுக்கு கொடுத்ததில் என்ன தப்பு அப்படின்னு கேட்குற அந்த குரூப்புக்கிட்ட இன்னொரு ஒரே கேள்வி. உங்கள் ஆட்சி வந்தவொடனே விவசாயிகள் வாங்கின எல்லா கடனும் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி ஆட்சியை பிடிச்சிட்டிங்க. இன்றைக்கி வந்து 50,000 சொன்னீங்க, அப்புறம் 75,000 சொன்னீங்க. அது வந்து அதுக்குள்ளே என்ன எவ்வளோ பேர் ஃபிட்டின் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா வரல அந்த விவசாய கடன் தள்ளுபடியில். அது வந்து உங்களுடைய அந்த முடிவை எதிர்த்து நீங்கள் தள்ளுபடி எல்லா விவசாயிகளுக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சென்னை வந்து போராடிட்டு ஊருக்கு போன நாகப்பட்டினம் பக்கத்தில் தலைஞாயிறுங்கிற ஒரு ஊரில் ஒரு விவசாயி வீட்டுக்கு போனோடனே அன்றைக்கி நைட்டு மாரடைப்பில் இறந்து போயிடுறாரு. அந்த குடும்பத்துக்கு யாருக்கு பதில் சொல்ல போகிறாங்க? இல்லை அவங்களுக்கு அந்த கருணை அடிப்படையிலான கவர்மெண்ட் ஜாப் வந்து அவங்க ஃபேமிலியில் யாருக்கா நீங்கள் கொடுக்க முடியுமா? ஆக விவசாயிகள் செத்தா அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது. மின்துறை ஊழியர்கள் வந்து கேங்மேனு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அடிபட்டு செத்துடுறாங்க போஸ்டிங்கில் இருக்கிறவங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை வரத்துக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா? இப்போ இந்த வீடியோக்கள் வந்து சமூக வலைதளங்களில் கீழே வந்து வர கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இது மாதிரி எங்கள் அப்பா வந்து திருச்சி கார்பரேஷனில் ஒர்க் பண்ணார், அசிஸ்டண்ட்டாக இருந்தார், இறந்துட்டார், இன்னும் வந்து எங்களுக்கு கருணை அடிப்படையிலான வேலைக்கு நாங்கள் 8 வருஷமாக வெயிட் பண்ணுறோம், எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இவ்வளோ பேர் வந்து அவங்க கீழே கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் உங்களை பார்க்க ஒரு நடிகராக இருந்து பார்க்க வந்து செத்து போன ஒரு குரூப்புக்கு நீங்கள் இந்த வேலையை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அது ஒரு அரசு நிகழ்ச்சியாக இருந்து ஒரு சிஎம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு, இல்லை ஒரு பிரதமர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு, அந்த நிகழ்ச்சியில் வந்து பாதுகாப்பு குளறுபடிகள் இருக்குது, ஏற்பாடு சரியில்லை அப்படிங்கும்போது இறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் அந்த அரசு பதவி கொடுக்கலாம். அதுவுமே வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயந்தான். மற்ற பணிகள் கொடுங்க, எங்கே வேகன்சி இருக்கோ அங்கே வந்து நீங்கள் போட்டு விடலாம். இது ஏன் போடக்கூடாதுன்னா சுப்ரீம் கோர்ட்டே ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. கீதா தேவி கேஸ் கர்நாடகாவில் நடக்கும்போது அவங்க இந்த மாதிரி கருணை அடிப்படையிலான வேலை வேணும்னு சொல்லி அவங்க கேட்கும்போது அரசு தேர்வாணையங்கள் மூலயமா தேர்வாகி வர போஸ்ட்டை நீங்கள் கருணை அடிப்படையில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து ஏற்கனவே ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அது போக விஜய் வந்து அன்னைக்கு அந்த நியமனங்கள் கரூரில் கொடுத்த அன்னைக்கு ஒரு ஆர்டர் வந்து ஹைகோர்ட் போட்டிருக்காங்க மதுரை பெஞ்சில். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் தீரன் போட்ட அந்த வழக்கில் இது வந்து ஒரு டெம்பரரி ஜாபாக தான் நீங்கள் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணணும், அது பர்மனெண்ட் ஆக்கக்கூடாது, அவங்களுடைய முதல் சம்பளம் வரத்துக்கு முன்னாடி இதை அடுத்த விசாரணை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அது போக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இது சம்மந்தமாக இது வரைக்கும் ஏதாவது பாலிசி நீங்கள் வச்சுருக்கீங்களா? அது எல்லாத்துக்குமே எது கேட்டாலும் டாஸ்மாக் மூடணும்னா அது கொள்கை முடிவு, இந்த மாதிரி ஒரு விஷயம் கருணை அடிப்படையிலான வேலை போடுறீங்கன்னா கொள்கை முடிவு அப்படின்னா எல்லாத்துக்கும் நீங்கள் அந்த மாதிரி பண்ண முடியாது. அதனால் இதுக்கான ஒரு பாலிசி ஏதாவது இருக்கா, இல்லை ஃப்ரேம் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லியும் மதுரை பெஞ்ச் வந்து ஹைகோர்ட் கேட்டிருக்காங்க. அரசுக்கிட்டையும் ஒரு விளக்கம். தாவேக அரசு அமைச்சு 2 தொகுதிக்கு விஜய் இது வரைக்கும் போயிருக்காரு. ஒன்று
திருச்சி கிழக்கு அவர் வந்து ராஜினாமா பண்ண தொகுதி, எந்நேரம் வேணாலும் இடைத்தேர்தல் வரலாம் அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று கரூர், அதாவது எம்ஆர் விஜயபாஸ்கர் அதிமுகவில் நின்று ஜெயிச்சு அந்த தொகுதி அன்றைக்கி ரிசைன் பண்ணிவிட்டு அவர் விஜய் கட்சியில் சேர்ந்துட்டார். அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து கரூருக்கு வந்து இந்த பணி நியமன ஆணைகள் கொடுத்துட்டு ஒரு ட்ராமாவை விஜய் போட்டுட்டு போகிறாரு. ஏன்னா நாளைக்கு திரும்ப அந்த இடத்துல இடைத்தேர்தல் வரப்போகுது. அன்றைக்கி விஜய் பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரமாகவே தான் இருந்துச்சு. நீங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டீங்க, எதிர் கட்சி ஆரம்பித்த உடனே வந்து டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாத்தையும் எதிர்த்து தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி வந்து ஒரு எலெக்ஷன் பிரச்சாரம் கூட்டம் மாதிரியே தான் நீங்கள் பேசிட்டு போகிறீங்களே தவிர மக்கள் சார்ந்த விஷயங்கள் யோசிக்கிற மாதிரியே தெரியல. கரூருக்கு வரீங்க, டிஎம்கே அது பண்ணாங்க, நான் வரக்கூடாதுன்னு டிஎம்கே தடுக்க பார்த்தாங்க, இது பண்ணாங்க, டிஎம்கே அவ்வளோதான் இவ்வளோ பேர் செத்தாங்க அப்படின்னு ஒரு கதையை கட்டுறீங்க. நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு வந்து உணர்ச்சிகரமாக ஒப்பிச்சுட்டு நீங்கள் ஃப்ளைட்டு பிடிச்சி திரும்பி சென்னைக்கு வந்துடுறீங்க. இதை வந்து கேட்டுட்டு புலாங்கிதம் அடைஞ்சிட்டு இருக்கிற ஒரு குரூப் வேறு இருக்காங்க. இவங்களுடைய இந்த தாவேக அரசோடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எங்களுக்கு என்ன தோணுதோ, எங்கள் அறிவு கெட்டினது நாங்கள் செய்வோம், இப்படி தான் நாங்கள் இருப்போம், மக்களாகிய நீங்கள்லாம் கேனையனுங்க தான், நாங்கள் சொல்கிறத நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கிட்டு இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் தான் இந்த ஆட்சியாளர்கள் இருந்துக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. இந்த மனநிலை இவங்களை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை உங்கள் வாண்டரிங் மாங் சத்யாவுடன் இணைந்திருங்கள்.